வணக்கம் மக்களே, தயவுசெய்து தள்ளி விட்றாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இது நீங்கள் லைக் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டி கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக போடலை. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நீ கொஞ்சம் மனிதாபித்தன்மையோடு நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இந்த டாகு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்க டாகு. நான் என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது பார்த்தா அதுக்கு ஆல்ரெடி அடிபட்டுருக்கு. இந்த பைப்பு கேப்பில் மாட்டிக்கிச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸாக கத்திக்கிட்டு இருக்கு. யாருமே பார்க்கல. பக்கத்தில் ஒருத்தர் வண்டி வச்சுட்டு காருக்குள்ளே உட்காந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்காரு. பக்கத்து வீட்டில், மேடு வீட்டில், கீழ் வீட்டில் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. என்னடா ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு பார்த்தா அந்த டாக் அந்த குழா கேப்பில் மாட்டிகிட்ருக்கு. அதை எடுக்கிறது நான் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா கடிச்சிருன்னு பயம். பட் கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் என் ஒய்ஃபை அதை எடுத்து விட்டதுக்கப்புறம் என்ன காரிக்கில் போய் படுத்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து ஒரு 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 உயிரோடத்தோட வழியை நம்மளோட வழியாக நினச்சி ஒரு நாயோட ஒரு அனிமலோ கற்றுதுன்னா என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். முடிஞ்சால் நம்மளோட உதவி செய்யுங்க. முடியலன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஒரு ஹெல்ப்பாவது கேட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் அதுக்கு எவ்வளோ இன்ஜுரி ஆயிருக்குன்னு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போடான்னு பார்த்தேன். பட் அதுக்கு போட முடியல, கடிக்க வருது. ஓகே, ஸோ